எப்பவுமே தமிழ்நாடு வந்த பின் காப்பது அல்ல, வருமுன் காப்பதுதான். பிரிவென்ஷன் தான் தமிழ்நாடு எப்பவுமே, எல்லா விஷயங்களிலும். அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த கருத்தை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அழுத்தமாக பதிவு செய்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது தமிழ்நாட்டுல பூத் லெவல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக, இரண்டாவது அண்ணா திமுக. அப்போ இங்கேயே இப்படி ஒரு இது கருத்து நிலவுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல. முதல்ல இந்த ஃபெயிலியரே எங்கிருந்து தொடங்குது? அதாவது கர்நாடகாவினுடைய மத்திய தொகுதியில இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரே முகவரியில 10,452 பேர் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ராகுல் காந்தி வைக்கிறார்ல. ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டு மிக மிக சரியான குற்றச்சாட்டு. சரியான நேரத்துல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு தேர்தல் ஆணையத்துல. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா தேர்தல் ஆணையத்தை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த 10,452 பேர் ஒரே முகவரியில இருந்து வந்தான்ல, அப்ப பூத் ஏஜென்ட் காங்கிரஸ் கட்சிக்காரன் ஒருத்தாங்க இருந்தானா இல்லையாங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு ராகுலால் விடை சொல்ல முடியுமான்னு கேட்டா, ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லிட்டு தான் வெளியில போனார். என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸ் கட்சிக்குள்ள RSS ஊடுருவிச்சுன்னு தான் வெளியில போனார் அவர். அவர் ஏன் தலைவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணார்? தலைவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணதுக்கான முக்கியமான காரணமே அதுதான். அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள் மிகப்பெரிய நிர்வாக சிக்கல் இருக்குங்கிறத இந்த மத்திய கர்நாடகா தொகுதியில் ராகுல் வெளியிட்ட ஆதாரங்கள் இருக்குல்ல, அதுவே சாட்சி பகிர்கிறதுங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை.